அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த லாஃபுல் கன்சிடரேஷன். ஆக்சுவலாக கன்சிடரேஷன் இல்லாத ஒரு கான்ட்ராக்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ வாய்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கன்சிடரேஷன் இல்லாத ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பரும் வாய்டு அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் இந்த கன்சிடரேஷன். ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. ஆஃப்டர் தட் அக்செப்டன்ஸ் கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ உருவே ஆகாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எந்த இடத்துலலாம் கன்சிடரேஷனை உட்புகுத்தி எழுத முடியும்னு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளவே போகணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான டாபிக் இந்த கன்சிடரேஷன். வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தான் நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். கன்சிடரேஷன் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதுறதுக்கு முற்படுங்க. நீங்கள் தான் முற்படணும். நீங்கள் தான் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர். கொஸ்டினில் கேட்கல, நான் எழுதலை, இந்த கதைலாம் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறமா சாரதி லா ஸ்டடீஸுக்கு வந்துட்டதுக்கப்புறமா இந்த கதைலாம் வச்சுக்க கூடாது. நீங்கள் எந்த இடத்துலலாம் எழுதலாம் சொல்கிறேன் பாருங்க. லாஃபுல் கன்சிடரேஷன். அதுனா லாஃபுல் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான விஷயங்களும் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். நாட் ஃபார்பிடன் பை லா, அதாவது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல் இல்லாமல் இருக்க வேண்டும். எதில்? நீங்கள் போடுகின்ற அந்த கான்ட்ராக்டில். இதுதான் பத்திர பேப்பர் இல்லைங்களா? நீங்கள் போடுற கான்ட்ராக்டில் இந்த மாதிரி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல் இல்லாமல் இருக்க வேண்டும். அது என்ன சட்டத்தால் தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை மருந்துகளோ இல்லை கள்ளக்கடத்தலோ இல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட மற்ற கான்செப்டுகளோ, மைனரை எங்கன்னா வீடு விற்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்கள், இந்த மாதிரி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த விதமான விவகாரங்களும் கான்ட்ராக்டில் இல்லாமல் அதற்கு கன்சிடரேஷன் ஆகி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல கான்ட்ராக்டு. 1 கிலோ கஞ்சாவை நான் கொடுக்குறேன், 1 கிலோ தங்கத்தை நீ கொடு அப்படின்னா அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நாட் டிஃபெக்ட் ப்ரொவிஷன்ஸ், சட்டவிரோதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்டாக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது. நாட் ஃப்ராடுலண்ட் அண்ட் இம்மாரல், ஏமாற்றமோ அல்லது மோசடிகளோ இல்லாமல் இருக்க வேண்டும். மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாது, திருச்சி எழுதியிருக்கக்கூடாது, அதன் மூலமாக கன்சிடரேஷன் நடந்திருக்கக்கூடாது. நாட் அப்போஸ்டு டு பப்ளிக் பாலிசி, பொது நலத்திற்கு விரோதமாக இல்லாமல் இருக்க வேண்டும். பொது நல அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற அளவிற்கு நம்மளுடைய கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது. அவனை விட்டு நான் அவனுக்கு 10 லட்ச ரூபா தரேன், இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடையாது, நல்ல கன்சிடரேஷன் கிடையாது. அதை தான் இந்த இடத்துல மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். லாஃபுல் கன்சிடரேஷனுக்கும் அன்லாஃபுல் கன்சிடரேஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது அப்படியே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏ அக்ரீஸ் டு செல் இஸ் சைக்கிள், ஏ உடைய சைக்கிளை சேல் பண்ணுது பிக்கு. ஃபார் த கன்சிடரேஷன் அமௌண்ட் இஸ் ₹1000 rupees. 1000. ஏ இஸ் ஏ ஆஃபரர், பி இஸ் ஏ ஆஃபரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னத்துக்கு. ஏ உடைய கன்சிடரேஷன் என்ன? மணி, ஏன்னா அதுக்கிட்ட சைக்கிள் இருக்கு. பி உடைய கன்சிடரேஷன் என்ன? சைக்கிள், ஏன்னா அதுக்கிட்ட பணம் இருக்கு, சைக்கிள் இல்லை. ஸோ பணம் கைமாறுது. இந்த வகையான ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். அப்படியே நான் இந்த சைடில் மஞ்சள் கலரில் வரேன் பாருங்க. ஏ அக்ரீஸ் டு பே பி ஃபார் 1000 rupees. ஏ பிக்கு எவ்வளோ கொடுக்குது? 1000 rupees கன்சிடரேஷனாக கொடுக்குது. எதற்காக? இஃப் பி கில் சி, பி சியை கொலை பண்ணிடணும், கில் பண்ணிடணும், அதற்காக 10,000 கொடுக்குது ஏ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஆஃபரராக இருக்காரு, பி பார்த்தீங்கன்னா ஆஃபரியாக இருக்குது. ஏ உடைய கன்சிடரேஷன் என்ன? கில் சி, ஏன்னா அதுக்கிட்ட பணம் இருக்குது, எதிரியாக சி இருக்காரு.
பி உடைய கன்சிடரேஷன் என்ன? மணி. இதற்கிட்ட பணம் இல்லை, ஆனால் அவர்கிட்ட கத்தி இருக்கு. இந்த மாதிரியான செனாரியோவோட ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன். இதை விட உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் தான் பத்திக்கிட்டு எரியணும் இதுக்கப்புறமா. உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா பெயரளவில் இல்லை, மிக அதிக அளவில் உலாவணும். எதை பார்த்தாலும் நீங்கள் லாஃபுல் அன்லாஃபுல்ன்றதை புரிஞ்சிக்கணும் இதுக்கப்புறமா. நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு பாக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, அது என்னன்றதை பார்த்துலாம். ஒரு ஒப்பந்தம் செல்லுபடியாக, ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கணும்னா லாஃபுல் கன்சிடரேஷன் மிக முக்கியம். சட்டவிரோதம், மோசடி, பொதுநலத விரோதம் இருந்தால் அது அன்லாஃபுல் கன்சிடரேஷன் ஆகும். மேலும் அது, இந்த இடத்துல தான் மிக முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள், மேலும் அது வாய்டு ஆப் இனிட்டியோ ஆகிவிடும். ஆரம்பம் முதலே அது செல்லா நிலையை அடைந்து விடும். எது? அன்லாஃபுல் கன்சிடரேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.